This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode Shopping App அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். இதன் மூலமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரூட் ஐட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரூட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எனக்குமே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த பழம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. இது எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து கிடச்சிது. அவங்க மரம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மரத்தில் நல்லா விளைஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். இது என்ன பழம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது பம்ப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்ப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பம்ப்ளி மாஸ் சொல்லுவாங்க. இங்கே இந்த திருநெல்வேலி ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கம்சா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு பழம் மாதிரியே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த சொலையும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் தனித்தனியாக இருக்கும். பட் அதுலேருந்து நல்ல பெருசாக இருக்கும். இது கலர் பார்த்திங்கன்னா இப்போ நான் உரிச்சிட்ருக்கிறது பிங்க்கில் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ஆனால் இதிலே ஒயிட் கலரும் இருக்கும். இரண்டுமே நல்லாயிருக்கும். சில பழம் புளிக்கும், சில பழம் நல்லா விளைஞ்சிருந்தது அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பும் லைட்டான புளிப்பும் சேர்ந்த மாதிரியாக நல்லாயிருக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழம் தான் இது. இதில் இதோட தோலே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக ஈஸியாக கட் பண்ண தெரியல. ஆனால் இதை நல்லா சென்டரில் பாதியாக கட் பண்ணி அதை ஒரு கேப் மாதிரி செஞ்சு தலையில் பிள்ளைங்க வச்சுப்பாங்க. 4 பக்கமும் கோடு போட்டுட்டு ரவுண்டாக சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது தொப்பி இருக்குல்ல, அதே மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தலையில் அந்த வெயில் நேரத்தில் போட்டுப்பாங்க. நல்லாயிருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதுக்குள்ளேயுமே நிறைய அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு இது இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் நமக்கு தலைக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களில் நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ வெளியில் இன்டர்வல் பீரியடில் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழம் இல்லாமல் இருக்காது. கம்சா பழம்ன்ட்டு சைக்கிளில் வச்சு விற்பாங்க. நாங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சாப்பிடல, இந்த பழம் என்னென்னு தெரியல அப்படின்னா இனிமேல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, விட்டமின் சி, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அந்த வெளியில் சேல் பண்ணுறப்போ இந்த மாதிரி தனித்தனி பீஸாக அந்த ஒரு சொலையும் தனியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் தெரியாமல் நீட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் கட் பண்ணுறப்ப எல்லாம் தெரியுது. அந்த மாதிரி கட் பண்ணி அந்த வெளியில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் உப்பு மிளகாத்தூளும் போட்டு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்றப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொடுப்பாங்க சேல்ஸ் பண்ணுறவங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு அப்படி வச்சு கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி சைடு அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் யாருக்குமே இந்த பழம் தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. இப்போ அந்த பழம் அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. யாராவது ஒரு சிலர் வீட்டில் மரம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து மட்டும் தான் கிடைக்கிது. அது மாதிரி நாங்கள் படிக்கிறப்ப வெளியில் விற்ற மாதிரி இப்போல்லாம் யாரும் விற்கிற மாதிரி தெரியல. கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது பழுக்காமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அது கரெக்டான பக்குவத்தில் பழுத்து அதை நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழம் நல்லா இனிப்பாக இருந்தது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. லைட்டான புளிப்பும் இருந்தது. கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.